அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்குங்களா? சில கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. இனிமேல் டிவிக்கு அந்த டேஷ் ஆட்சியை தூய ஆட்சி சொல்லக்கூடாது, ஊழல் இல்லாத ஆட்சி சொல்லக்கூடாது. பிகாஸ் நிறைய ஊழல் போய்கிட்டுருக்கு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. ஓகே, அதை விடுங்க, அவர் தெரியாமல் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சேலம் மாநகராட்சி, சேலத்தில் உள்ள விஜய் ரசிகர்களையும் நல்லா கவனிங்க. சேலம் மாநகராட்சி சூயஸ் என்ற கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தார பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 25 இயர்ஸுக்கு உங்களுக்கு தண்ணி பிரச்சனை எந்த இதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிணறு வெட்டினாலும் சரி, பைப் போனாலும் சரி, தண்ணி வரலாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் மாநகராட்சியை கேட்க முடியாது. அவர் தான் கேட்கணும். அவங்க சொல்கிறது தான் பதில். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மாநகராட்சியை ஒரு ப்ரைவேட்டில் கொடுத்தது இதுவாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பழனியில் 100 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை வெறும் 2 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தப்பு நடந்திருக்கு உண்மை அப்படிங்கிறது அந்த ரமேஷை ஒத்துக்கிட்டார். அருணோத்தரை டேஷ் இருக்கார்ல, அவரை ஒத்துக்கிட்டார்ல. ஸோ இதெல்லாம் எப்படி இது வரைக்குமே சேகர்பாபு அந்த நிலத்தை விற்காமல் இருந்தாப்புல. பட் ஆட்சி 2 மாதத்துலேயே அந்த நிலத்தை விற்றுட்டாங்க. ஒரு அமைச்சருக்கு தெரியாமல் அந்த நிலத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது 2வது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ஒரு டிவிகே நிர்வாகி சொந்த கட்சிக்காரன்ட்டே 1.30 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்கான். எதுக்காகன்னு தெரில, போஸ்டிங் போகிறதுக்காக எதுக்கான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊழல் போய்கிட்டு இருக்குது. ஊழலுங்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸில் 200 300 கொடுக்கறது மட்டும் இல்லை, இதெல்லாம் ஊழல். சரிங்களா? அப்புறம் முக்கியமாக குதிரை பேரம் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. குதிரை பேரம் நடந்தது உண்மை அப்படிங்கிறது வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், அந்த குதிரை பேரம்னாலே ஊழல் தான். நீங்கள் ஊழலையும் குதிரை பேரத்தையும் பிரித்து பார்க்கக்கூடாது. குதிரை பேரம் ஊழல் தான். ஓகேங்களா? தட்டி கேளுங்க. இதெல்லாம் டிவிக்கே ரசிகர்களை தட்டி கேட்கணும். தட்டி கேட்டால் தான் சரி, நம்மளையும் கேட்க ஆட்கள் இருக்காங்க அப்படின்ட்டு விஜய் காதில் விழுகும். அப்படி கேட்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் விஜய் ஒரு கனவு உலகத்திலே வந்துட்டுருப்பார். கடைசி வரைக்கும் மக்களுக்கான ஆட்சி தரமாட்டாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் திருந்த வேண்டியதுக்கு விஜய் கிடையாது, திருந்த வேண்டியது மக்கள் தான். நன்றி.